மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா இப்போ வந்து ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் யூடியூப் சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸும் வந்திருக்காது. இது வந்து நான் வந்து தீபாவளிக்கே வந்து இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைமே கிடைக்கல, பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இப்போ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யுஎஸ் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்தே வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல. 2018 அந்த டைமில் இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அஜியோ, மிந்த்ரா அந்த மாதிரி பண்ணுவேன். கிளாத்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா போனாலுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதில்ல. டேரெக்டாக போய் ஷாப்லேயே வந்து நான் வேணுங்கிற ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்போ தீபாவளி அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்தோடனே நான் பிளான் பண்ணேன். சரி, ஓகே, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து, ஒரு 4 இயர்ஸ் கழித்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாவனி ஷூயிங் வித் பாவனி அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக இந்த வந்து பேபிஸ் ட்ரெஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அதில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட்டு பாவாடை அப்படி சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி தீபாவளிக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை வாங்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என் பாப்பாவுக்கு வந்திங்கன்னா 3 இயர்ஸ் அவளுக்கு. சரி சொல்லிட்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ணி ஆர்டரும் போட்டேன். ஆர்டர் போட்டது டோட்டல் ப்ரைஸ் வந்திங்கன்னா 3700 ஆர் 600 சம்திங் வந்துச்சு. அவ்வளோ வந்தது. அது பே பண்ணிட்டோம். எனக்கு கரெக்டாக தெரியல, கரெக்டான அமௌண்ட் என்ன தெரியல. பட் 3000க்கு மேலே தான் வந்துருந்தது. சரின்னு பே பண்ணியாச்சு. ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது யூஎஸில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்தமாக வீடு காலி பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன். நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் அது ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எப்படி வாங்கணும், அது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ நீங்கள் அஜியோவில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே கொண்டு வந்து உங்களுக்கு வீட்டிலே கொடுத்துருவாங்க. ரிட்டன் போடுறதுனா நம்ம அப்படியே கொடுத்துருவோம். அவ்வளோதான் எனக்கு வந்து தெரிஞ்ச நாலேஜு. அப்புறம் நான் இது வந்து போட்டுட்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். மறக்கலை, ரொம்ப நாளாக வரவே இல்லை, பார்சல் வரவே இல்லை. உடனே நான் என்ன நினச்சேன்னா, இந்த இவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது தனியாக அதுக்கு டீம் வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மெயில் போட்டோம்னா அது வந்து அந்த டீம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மெயில் இல்லை, மெசேஜ் போட்டோன்னா வாட்ஸ்அப்பில். அப்போ நான் மெசேஜ் போட்டு இந்த நம்பர்லாம் கொடுத்து என்ன இன்னும் வரலை அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, வந்துட்டுருக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்க கொரியர் ஷாப்பில் கேளுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எந்த கொரியர் ஷாப்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து முன்னாடியே போட்டிருக்காங்க, அதை நான் பார்க்கல. இப்போ ட்ராவல் வந்துட்டுருக்கும் போது மிடில் ஒரு 1 வீக் கழித்து நான் அவங்களுக்கு மெசேஜ் போடுறேன், இந்த மாதிரி நீங்கள் எந்த கொரியர் ஷாப்பு சொல்லுங்கள், நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு. உடனே அவங்க அந்த கொரியர் ஷாப் தான், உங்கள் பக்கத்தில் இருக்க கொரியர் ஷாப் தான் சொன்னாங்க. எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் பக்கத்தில் இருக்க கொரியர் ஷாப்னா எப்படிங்க, நேம் என்னன்னு சொல்லுங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை. நான் நிறைய தடவை மெசேஜ் போட்டிருக்கேன், சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, மேபி நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாம் வேணுன்னா கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத, அது எம்மாலே கொஞ்சம் தப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன், அதனால் அப்படி பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நம்பர் வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்கீங்க, நம்பர் தப்பாக கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கொரியர் ஷாப்பில் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நம்பர் தப்பாயிடுச்சு, இது எங்களுக்கு வர வேண்டிய கொரியர் தான், நீங்கள் கேளுங்க, இல்லைனா அது ரிட்டன் வந்துடும். நாங்கள் அப்போ எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை, இது எப்படி இந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே ஐடியா இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் சரி சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு, சரி எந்த கொரியர் ஷாப்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. சரி சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திட்டேன். ஏன்னா நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நான் என்ன நினச்சிட்டேன்னா, இப்போ உங்களுக்கு அவங்க மேலே நான் அந்த விஷயத்தில் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு காலையிலனா, யூஎஸில் காலையிலனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுனா
நாங்கள் முன்னாடி இருந்த ஸ்டேட்டில் வேறு மாதிரி டைமிங், இப்போ இருக்க ஸ்டேட்டில் வந்து வேறு மாதிரி டைமிங். ஸோ டைமிங் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து திட்டிட்டேன். என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ரிப்ளைவே பண்ணல. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் போடுறோம், நான் என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஆன்லைன் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்கங்கிறது என்னோட இது. அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸ் மேலே எனக்கு கோவம் வந்துருச்சு. மேபி அது ஒர்க்கராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஒர்க்கர் மேலே கோவம் வந்து நான் நல்லா திட்டிட்டேன். என்ன இப்படி இருக்கீங்க, ஏமாத்துறீங்க, நான் யூடியூப்பில் வீடியோ போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எப்படி வாங்குறது அப்படி சொல்லிட்டு நான் வந்து திட்டிட்டேன்.